மதுரை மாவட்டம் திருமங்கலம் கரும்பாறை முத்தையா கோவிலில் ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் வினோத திருவிழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நேர்த்திக்கடனாக கோவிலுக்கு விடப்பட்ட 60க்கும் மேற்பட்ட கிடாய்கள் பலி கொடுக்கப்பட்டன. பின்னர் கறிவிருந்து சமைக்கப்பட்டு கடவுளுக்கு படைக்கப்பட்ட பிறகு பக்தர்களுக்கு பரிமாறப்பட்டது. உணவு சாப்பிட்ட இலைகள் எடுக்கப்படாமல் அப்படியே விடப்பட்டு அவை காய்ந்த பிறகே பெண்கள் அந்த கோவிலுக்கு வழிபட வருவார்கள் என்பது காலம் காலமாக பின்பற்றப்படும் வழக்கமாகும். அனுபவடி கிராமத்தில் சுமார் 60 கிடாய்கள் வெட்டப்பட்டு உள்ளது. சக்தி கிடாயிலிருந்து 61 கிடா இன்னைக்கு வெட்டப்பட்டிருக்குது. இது ஆண்களால் பங்கேற்கிறது ஒரு விழா. ஒரு சீரும் சிறப்புமாக கரும்பாறை முத்தியா எல்லையில் காவல் தெய்வம் கருப்புசாமி அவர் எல்லா மக்களுக்கும் நல்ல சக்தியை கொடுக்குறாரு, குழந்தை வரத்தை கொடுக்குறாரு, தொழில் வளர்ச்சியை கொடுக்குறாரு. ஆடு மாடு கோழி குஞ்சு எது வளர்த்தாலும் நல்ல விருத்திக்கு வரும். ஆனால் கல்யாணமாக இல்லைன்னாலும் வேண்டிக்கிட்டு போனாலும் திருமணம் ஆகும். இந்த கரும்பாறை முத்தியா சுமார் 200 ஆண்டுகளாக நாங்கள் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சீயம் பாட்டன் முப்பாட்டன் காலத்தில் இருந்து இந்த கரும்பாறை முத்தியருக்கு நேர்த்திக்கடனாக அரிசி, கிடாய், வாழைப்பழம், விபூதி, திருநீர், சர்க்கரை, இப்படி பலவித தண்ணி பாக்கெட்டு, தண்ணி லாரி, இப்படி பலவிதமாக நேர்த்திக்கடன் வந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த கரும்பாறை முத்தியா கோவிலில் சுமார் 10,000 பேர் பங்கெடுக்காங்க. எல்லாருக்கும் அன்னதானம் உண்டு. எல்லாரும் அன்னதானத்தை சாப்பிட போறாங்க. அன்னதானத்தில் திருப்தியாக மக்கள் இருக்காங்க. இந்த மக்களுக்கு இந்த கரும்பாறை முத்தையா என்னைக்கும் எப்பொழுதும் நல்ல வாழ்த்துனா மேலும் மேலும் அவங்க குடும்பம் மேலும் மேலும் தலைச்சி வரணும் என்று இந்த கரும்பாறை முத்தனை வேண்டி அழகுமலையான வேண்டி நான் பெண்கள் இது இவருக்கு ஆகாது. பெண்கள் இவருக்கு ஆகாது. 500 ஆண்டு காலம் பழமையானது இருக்கு. பழமையானது இது புதுசு. இது 200 ஆண்டு பழசு இருக்கு. பழசுல இருந்து நான் புதுசா எடுத்து வெளியே வந்துட்டேன் குடிமண் அள்ளி. அப்ப இந்த 200 ஆண்டை கொண்டாடி இருக்கோம்னா பெண்கள் என்ன இந்த வீட்டில் கொஞ்சம் விளைவாங்க. அது காரணத்துக்காக பெண்கள் இங்கே வரக்கூடாதுன்னு இருக்காங்க. அதே நேரத்தில் பெண்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அதனால இந்த சாமி அன்னைக்கே உத்தரவு கொடுத்தது என்னவென்றால், அந்த கரும்பாறை முத்தையா ஒரு சக்திக்கடா எனக்கு கொடுத்தது. அன்னைக்கு ஒரு முட்டி தான் பொங்க வைப்போம். அந்த ஒரு முட்டியில 3 மம்மான சோறு தான் காய்ச்சுவோம். இன்னைக்கு இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா அந்த கரும்பாறை முத்தியா எல்லா மக்களுக்கும் நல்ல சுகத்தை கொடுக்குறா, பரத்தை கொடுக்குறா. அதனால மேலும் மேலும் பெருகிக்கிட்டு இருக்கு. அதனால இந்த கரும்பாறை முத்தியாவுக்கு ஏன் பெண்கள் வரக்கூடாதுன்னா இதுதான் அவர் சொன்ன வாக்கு. பெண்கள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.